ஹலோ மக்களை 298வது எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நாகட்டோவும் இட்டாச்சியும் கட்டுறாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. என்னடா ராத்திரி முழுக்க நடந்துருக்கணும்னு சொல்லிட்டு இட்டாச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம யார் கூட சண்டை போட போறதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறானுங்க அவனுங்க. ஒன்னே வந்து நாகட்டோ சொல்றான், என்னோட ஃபீலிங்ஸே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, யாரோ தெரிஞ்சவங்க வரதமா இருக்குன்னு சொல்றான். சடனா பார்த்தா கில்லர் பி நருட்டோ தான் மாசா வந்து நின்னுட்டு இருக்காங்க அங்க. இட்டாச்சி உச்சிகா நாகட்டோ நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். இவங்க உனக்கு தெரியுமா சொல்லிட்டு கில்லர் பி கேட்கான். இவங்க ரெண்டு பேருமே எனக்கு முதல்ல தெரியும் சொல்றான் நருட்டோ. உன்னை நாகட்டோ சொல்றான், உன் கூட நான் சண்டை போட நினைச்சு கூட பாக்கல நருட்டோ சொல்றான். நாகட்டோ உன்னை முன்னாடி பார்த்த மாதிரி இல்லையே, நீ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆமா, இப்ப நான் 9 டெயில் சக்கரா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இப்ப அந்த மோட்ல இருக்கேன்னு சொல்றான் அவன். இட்டாச்சியே மறண்டா என்னது 9 டெயில் சக்கரா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நருட்டோ உன்னோட மூஞ்சில எல்லாமே தெரியும் சொல்றான். நாகட்டோ சந்தோஷமா பேசுறான் அவன். நருட்டோ உன்னோட டெவலப்மெண்ட் உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சி. அதை பார்த்து நான் மிரண்டுட்டேன்னு சொல்றான் அவன். அவனும் நானும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரிடா, எங்களோட சென்சே வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கான் நாகட்டோ. உன்னை கேள்வி சொல்றான், டேய் நீங்க எனக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லுவோம், ஏன்னா இவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தே நான் தான் சொல்றான் அவன். உன்னை நருட்டோ கத்த ஆரம்பிச்சான், நீங்க எல்லாம் ஒன்னு சொல்லி கொடுக்கன்னு சொல்லிட்டு. நருட்டோ உன்னோட ஹேட்டர் எல்லாம் நீ தாண்டி வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா, நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன், அது மாதிரி ஆக்டோபஸ் வர வாட்டர் ஃபால் கூட்டு போனாரு, என்னோட ஹேட்டடே நான் அழிச்சிட்டேன்னு சொல்றான் அவன். அங்கதான் எங்க அப்பா அம்மாவை பார்த்தேன், எல்லாருமே என்னை கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்க, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றான் அவன். நருட்டோ நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு இட்டாச்சி பேச ஆரம்பிச்சிட்டான். டேய் ஓன்ட்ட தாண்டா நான் கொஸ்டின் கேட்கணும்னு சொல்றான் நருட்டோ. சடனா கபுட்டோ கட்டுறாங்க. அப்பாடா ஒரு வழியா 8 டெயில் 9 டெயில் நான் கண்டுபிடிச்சேன்டா, இவனை நான் லாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நான் இவனால புடிச்சோம்னா மாதரை வந்து ஏன்ட்ட தாண்டா நிக்கணும், அப்புறம் இனிமேல் ஏன் ஆட்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. அவன் மாஸ்டருக்கு பின்னாடி அவன் என்ன ஃபீலிங் பண்றான் நான் இங்க வச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா நாகட்டோ இட்டாச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஃபயர் ஷெல் ஃபயர் பால் ஜுட்ஸோ போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் இட்டாச்சியும் கில்லர் பியையும். பார்த்தா கபுட்டோ பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சடனா சாமை கடை வச்சு ஒரு வெட்டு வெட்டுதாரு கில்லர் பி. சாமை கடை இவன் கையில இருக்குன்னா கிசம இறந்துட்டானோ அப்படின்னு சொல்லி இட்டாச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை கில்லர் பி சொல்றான், டேய் நருட்டோ அவனுக்கு பேச்செல்லாம் கேட்காத, அவனை வந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பேச்ச கட்டி நீ மூவ் பண்ண உன் கதையை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு. சடனா இட்டாச்சி ஆல்ரெடி க்ளோன் ஜுட்ஸோ போட்டுருக்கான், உடச்சிட்டு போயிட்டான். பார்த்தா இட்டாச்சி மாசம் மேல இருந்து அடிக்க வரான். நருட்டோ ஆல்ரெடி பார்த்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சாஸ்கிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இட்டாச்சி கேட்கான். அவன் வந்து நீ செத்து தெரிஞ்சோன்னு அவன் லீவ் வில்லேஜ் நோக்கி ரிவெஞ்ச் எடுக்க போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி அக்காட்ஸ்கி கூட சேர்ந்துட்டான்னு சொல்றான். என்னது அக்காட்ஸ்கி கூட சேர்ந்துட்டானா, எதுக்குடா சாஸ்கி ஊருக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்னா அவனோட டாப் சீக்ரெட் மிஷனை பத்தி அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றான் அவன். அதனால வில்லேஜ் அழிக்க போறான்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்றான் அவன். எது டாப் சீக்ரெட் மிஷன் சொல்லிட்டு நாகட்டோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த மாதரா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இட்டாச்சி பாக்கான். ஒரு நேரத்துல கில்லர் போய் அட்டாக் பண்றான். இட்டாச்சி அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். மாதரா ஏன்ட்ட எல்லா உண்மையும் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. மாதரா சொன்னது உண்மையா போய் எனக்கு அதான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உச்சியா வந்து மொத்த வில்லேஜ் அழிக்க நினைச்சாங்களா, அதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்காம நருட்டோ எதுவுமே பேசாத அமைதியாருன்னு சொல்லிட்டு இட்டாச்சி எதையும் பேச விட மாட்டேங்கான். என்னது இட்டாச்சிக்கு எது உண்மை இருக்கா, என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு நாகட்டாவே முழிக்கான். இட்டாச்சி இந்த வில்லேஜை காப்பாத்துறதுக்காண்டி ஒரு வில்ல மாதிரி இறந்துட்டு அப்படின்னு சொல்றான் அவன். சாஸ்கிக்கும் வழி எல்லாமே புரிய ஆரம்பிச்சிட்டு சடனா வந்து ஹிடன் லீஃப் வில்லேஜ் ரிவெஞ்ச் எடுக்கணும் முடிவெடுத்தான்னு சொல்றான் அவன். ஏன்னா இந்த வில்லேஜ்னாலதான் அவன் பிரதரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான், அவன் அறிஞ்சுக்கிட்டான், அதனால எல்லாத்தையும் கொல்ல போயிட்டான்னு சொல்லிட்டு. எல்லா நம்ம வில்லேஜில் உள்ள எல்லாருக்குமே தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கான். எல்லாத்துக்குமே தெரியாது, கக்காசி சென்சேக்கு எனக்கும் கேப்டன் யாமட்டாக்கு மட்டும் தான் தெரியும் சொல்றான் அவன். எனக்கு கக்காசி சென்சே சொன்னாரு, இது உண்மையா பொய்யான்னு தெரியல, இது உண்மையை தெரிஞ்ச பிறகு நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தான்னு சொல்றான் நருட்டோ. சரி நருட்டோ, நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டேன், நம்ம வில்லேஜ்காரங்களுக்கு யாருக்குமே இதை பத்தி தெரியக்கூடாதுன்னு சொல்றான் இட்டாச்சி. ஏன்னா இது சொன்னீங்கன்னா உச்சியா கிளானோட மரியாதையை பேருன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பேசிக்கிறதுல நாகட்டோ பாடியும் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆரம்பிச்சிருச்சு. சடனா யூனிவர்சல் புல்ல போட்டு இழுக்காம சடனா இன்னொரு பக்கத்துல இருந்து கல்ல கொண்டு அட்டாக் பண்றான். நருட்டோ சக்கரம் மோட வச்சு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். நருட்டோ உண்மை நீ வேற ரோல் பண்றான்னு சொல்லிட்டு நாகட்டோ சொல்லிட்டு இருக்கான். உங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் நான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு சொல்றான் நருட்டோ. நீ சாஸ்கே டீல் பண்ணிக்கோ சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சி. நான் ஆல்ரெடி இந்த பிளான் எல்லாம் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உன்னை நம்புற நருட்டோ, ஏன்னா ஒருத்தரால மட்டும் தான் சாஸ்கே ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்றான் இட்டாச்சி. நருட்டோ இங்க இருந்து தப்பிச்சு போடா, ஏன்னா ஏன் மூவ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சம்மனிங் ஜுட்ஸோ போட்டு விட்டான். பார்த்தா அந்த ரெட்டத்தலை நாய் இறக்கிட்டான். அது போக அந்த டிராகன் மாதிரி ஒரு பறவையும் இறக்கி விட்டான். அந்த ரெட்டத்தலை நாய்ட்டு பிரச்சனை என்னன்னா, அது எத்தனை தடவை வெட்டினாலும் ரெண்டு ரெண்டா வந்துகிட்டே இருக்கும். பார்த்தா அப்படி பேசுகிற நேரத்துல இட்டாச்சி சடனா கில்லர் பியை போட்டதுல வரான். டே உன் பின்னாடி தான் இருக்குன்னு சொல்றான் இட்டாச்சி. பார்த்தா இட்டாச்சியால என்ன பேச முடியுமோ அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா பாடியை மட்டும் தான் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சடனா ஃபயர் ஷெல் ஃபீனிக்ஸ் ஒரு ஜுட்ஸோ போட்டு அடிச்சு நொறுக்குதான் கில்லர் பியே. பார்த்தா 8 டெயில் பவரை கொண்டு அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. சடனா அண்டர் கிரவுண்ட் வழியே இட்டாச்சி லாக் பண்ணி தூக்கிட்டாரு கில்லர் பி. இங்க சமனிங் ஜுட்ஸோ போட்டு நருட்டோ போட்டு தொழிஞ்சுக்கிட்டு இருக்கான். உடனே நாகட்டோ சொல்றான், நருட்டோட காடை மட்டும் இறக்கிறாட பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு. பார்த்தா இவன் அடிச்ச உடனே அடுத்து இன்னொருத்தல முளைச்சிட்டு வந்துட்டு அந்த நாய்ட்டு இருந்து கில்லர் பி அப்படி பொறுமையா வராரு. இட்டாச்சி போட்டதுல கண்டி பார்த்தா தலைவன் ஆல்ரெடி கெஞ்சுட்ஸோ போட்டு மறைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. என்னோட கண்ணை மட்டும் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சி. பார்த்தா ஆல்ரெடி கெஞ்சுட்ஸ்ல விழுந்துட்டான். ஆனா கெஞ்சுட்ஸ்ல விழுந்தவங்கள திரும்பி இன்னொரு ஆள் இருந்து அழகா எழுப்ப வச்சிடலாம். ஆல்ரெடி கில்லர் பி உடம்புக்குள்ளதான் 8 டெயில் இருக்கு, அது தட்டி எழுப்பி விட்டு, அதனால அவரோட கெஞ்சுட்ஸ் உடஞ்சிருச்சு. சடனா பறவை மாதிரி வந்து எல்லாமே சுருக்கேனா மாறுது. சடனா சாமை கடை களத்துல இறங்குது. பார்த்தா தலைவன் எல்லா சுருங்கனையும் தட்டி விட்டுட்டு அவனோட 8 கொண்டு மாசா நின்னுட்டு இருக்கான். இந்த கில்லர் பி தாண்டா 8 டெயில், என்னோட ஆட்டத்தை நீ பாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கில்லர் பி வந்து சும்மாவே வந்து டைஜுட்ஸ்ல வேற லெவல் பண்ணுவாரு, மாஸ் காட்டுறாரு இட்டாச்சிட்ட.
பார்த்தா இட்டாச்சி ஈக்குவலுக்கே கிளர்பி வேற ஆள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு பக்கம் நருட்டோ வந்து ரசன் சுரிக்கனை போட்டு தொளிச்சு எரியுதான். பார்த்தா அடிக்கடிக்க மண்டை முளைச்சு வந்துகிட்டே இருக்கு. உடனே நாகட்ட சொல்றான், நீ அதை எத்தனை தடவை அடிச்சாலுமே ஒரு தடவை அப்படி தலையை கூட்டிக்கிட்டே போகும்னு சொல்றான். அதுக்கப்புறம் இட்டாச்சியும் கிளர்பி அட்டாக்ல இருந்து அப்படி பரமலை ஏறி நிக்கிட்டு இருக்கான். சடனா மங்கைக்கு ஷரிங்கன் ஓபன் பண்றான். கிளர்பி பார்த்தா இருங்க, இட்டாச்சி ஆமத்தராசு சுக்கினோவையும் போட்டானோ உங்க கதையை முடிஞ்சிட்டுன்னு சொல்றான் அவன் நருட்டோ. அது மாதிரி அவன் மங்கைக்கு ஷரிங்கன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா நருட்டோட்டே ஒரு கெஞ்சிட்ஸோ போட்டு விட்டான். நருட்டோ இதே கக்குதான். அவன் பார்த்தா அவன் வாயிலிருந்து ஒரு காக்கா வெளியே வருது. பார்த்தா அந்த காக்கா கண்ணிலே ஒரு ஷரிங்கன் இருக்கு. ஒருவேளை வெளியே வந்துட்டுப்பான்னு சொல்லிட்டு இட்டாச்சி சந்தோஷப்பட்டு இருக்கான். இவனோட விசுவல் பவர் யூஸ் பண்ணி நருட்டோ என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிளர்பி முழிக்காரு. உடனே அந்த காக்கா வெளியே வந்து இட்டாச்சி பக்கத்துல போகுது. இந்த காக்கா எங்க இருந்தா என் உடம்புக்குள்ள இருந்து வருது, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நருட்டோ முழிக்கான். சடனா நருட்டோ பழசை யோசிச்சு பார்க்கான். அது எப்பன்னா இட்டாச்சி சாகிறதுக்கு முன்னாடி நருட்டோ பாத்துட்டு போயிருப்பாம்ல, அந்த சமயத்தை தான் காட்டுறாங்க. உன்னை இட்டாச்சி கேட்கான், எதுக்கு என் பிரதரோட ஒன்னாவே இணைஞ்சுக்கிட்டே இருக்கேன், அவன் ஒரு ரோக் நிஞ்சா, அவனை ஏன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்காம, ஏன்னா நான் ஒன்ன மாதிரி கிடையாது, நான் ஒரு ட்ரூ பிரதர்னு சொல்றான் சாஸ்கிக்கு. அவன் அப்படி சொன்னோன்னு இட்டாச்சி அப்பவே சிரிச்சிருக்கான். சடனா நருட்டோ இட்டாச்சி பொழந்தெடுக்க வரான். அதுக்குள்ள அவன் கெஞ்சுட்ஸோ போட்டு சுக்கினோமியோக்குள்ள கொண்டு போயிட்டான். ஆல்ரெடி என்னோட கெஞ்சுட்ஸுக்குள்ள மாட்டிட்டடா, நான் உங்களோட சண்டை போட ஒண்ணு வரல, உன்ட பேச வந்திருக்கேன்னு சொல்றான் இட்டாச்சி. நீ சாஸ்கியை வில்லேஜுக்கு கூட்டு வரன்னு நினைக்க, ஆனா அதை நடக்கலாம் என்னடா செய்வேன்னு சொல்லிட்டு கேட்காம, என்ன செஞ்சாலும் சாஸ்கியை வர வைப்பேன், அவனை அடிச்சு கூட இழுத்துட்டு வரும்னு சொல்றான். சரி சாஸ்கி உங்க கூட வந்துட்டவனா சந்தோஷம், ஆனா அதுவே ஆப்போசிட்டா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்டா எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றான் நருட்டோ. சாஸ்கி சடனா வந்து ஹிடன் லீவ் வில்லேஜ் வந்து அழிக்கன்னு முடிவு எடுத்தோம்னா என்னடா செய்வேன்னு சொல்லிட்டு கேட்காம, அவன் அவனோட பிரதர் மாதிரி நினைச்ச அப்படின்னு என்ன செய்வேன்னு சொல்லிட்டு கேட்காம, சாஸ்கி எதுக்கு ஹிடன் லீவ் வில்லேஜ் அழிக்க வரும்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். டேய் சாஸ்கி வந்து ஒரு பாவ குழந்தைடா, அவனை யாருனாலும் பிரெயின் வாஷ் பண்ணிடலாம், அவன் எப்பனாலும் மாறிக்கிட்டே இருப்பான்னு சொல்றான். அவன் அந்த மாதிரி அவன் ஹிடன் லீவ் வில்லேஜ் அழிக்க வந்தவன அவனை ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்காம, இல்லன்னா நீ சாஸ்கியை கொல்லுவேன்னு கேட்காம, ஒன்னு நருட்டோ பண்ண காட்டுறாங்க. எனக்கு இப்பதான் புரியுது, அந்த டைம்ல தான் வந்து இட்டாச்சி ஒரு காக்காவை வாய்க்குள்ள அனுப்புறான்னு சொல்லிட்டு. டேய் அந்த காக்கா தானே இந்த காக்கான்னு சொல்லிட்டு முழிக்காம, உன்னை இட்டாச்சி எப்ப சொல்லிருப்பான், என்னோட பவரை வந்து உன்ட ஷேர் பண்ணிருக்கேன், ஒரு நாள் வரும் அந்த டைம்ல நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லிருப்பான். உடனே நாகட்ட கண்டுபிடிச்சான். நருட்டோங்கிறது தப்பிச்சு போட அவன் ஆமத்தராசு ஜுட்ஸு போட போறான்னு சொல்லிட்டு சடனா கில்லர் போய் ஒரு கத்தியை தூக்கிட்டு வீசுறாரு. அதுக்குள்ள நாகட்ட அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாம அல்மைட்டி புஷ் பண்ணி கத்தியை தடுத்துட்டு விட்டான். சடனா மங்கைக்கு ஜுட்ஸு வந்து அந்த காக்காக்கு போட்டு விட்டான். கபுட்டோ அங்க மிரண்டான், இது என்னடா ஃபீலிங் சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஏதோ நடந்துட்டு முழிக்கான். கபுட்டோ பார்த்தா அந்த காக்காக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இவன் அமத்தரசு போலனா என்னடா பண்றான்னு சொல்லிட்டு முழிக்காம சடனா அந்த காக்கா போய் நருட்டோ மேல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. சடனா அமத்தரசு ஜுட்ஸு போடுதான். பார்த்தா அது நருட்டோக்கு போட மாட்டேங்கான், சமணி ஜுட்ஸு மேல போட்டு விட்டான். நருட்டோ முழிக்கான், என்னடா அவன் ஏன் மேல போட நினைச்சானா, அந்த அனிமல் மேல போட நினைச்சானா, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி முழிக்காம, அந்த காக்கா வந்துச்சுலடா, அந்த காக்காவை என்னடா பண்ணு சொல்லிட்டு நாகட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். கபுட்டோ செதறிட்டான். நான் இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்டா, இந்த இட்டாச்சி உச்சியா பேல வரவே விட்டுருக்கூடான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம நினைச்சதோட தலைவன் வேற லெவல இருக்கான்னு சொல்லிட்டு கபுட்டாவே முழிக்கான். பார்த்தா இட்டாச்சி ரீஅனிமேஷன் ஜுட்ஸு உடைச்சு விட்டான். அந்த கண்ட்ரோல் வந்து வெளியே வந்துட்டான் தலைவன் கெஞ்சுட்ஸுக்கே கெஞ்சுட்ஸு போடுறவன், அவன்கிட்ட இது ஒர்க் ஆகுமா? டே இப்பதான்டா புரியுது, நீ அமத்தராசு ஜுட்ஸு வந்து அவனுக்கு போட நினைக்கல, அது மூலியமா நீ வெளியே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாகட்ட கேட்கான். பார்த்தா அமத்தராசு ஜுட்ஸு இப்ப நாகட்ட மேலத்துக்கு போட்டு விட்டான். நாகட்ட முழுசா எரிய ஆரம்பிச்சிட்டான். அந்த அமத்தராசு ஜுட்ஸு வந்து யார் ஒருத்தங்க சாகுறாங்களோ அந்த டைம் வரை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சமனிங் ஜுட்ஸு உடஞ்சிருச்சு. உடனே இட்டாச்சி கூட சண்டை போட போற நருட்டோ. உடனே வந்து இட்டாச்சி சொல்றான், கவலைப்படாத, அவனால எல்லாம் என்ன இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்ப நான் ஓனா தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். என்னோட புது கெஞ்சுட்ஸு போட்டு எனிமி ஜுட்ஸு உடச்சிட்டேன்னு சொல்றான். இந்த கெஞ்சுட்ஸு நான் உனக்கு எது கொடுத்திருந்தோம்னா லீவ் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி கொடுத்திருந்தேன்னு சொல்றான். இந்த கெஞ்சுட்ஸு மூலியமா ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவே அழிச்சிடலாம்னு சொல்றான். நல்ல வேலைடா அந்த காக்காவை உடம்புக்குள்ள வச்சேன், நான் நினைச்ச டைம்ல என் மங்கைக்கு ஷரிங்கன் கேட்டாப்ல வெளியே வந்துட்டுன்னு சொல்றான். என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு கிளர்பி கேட்காம, நான் ஷரிங்கனை வந்து அந்த காக்காவோட இடது கண்ணில வந்து நான் வச்சிருந்தேன்னு சொல்றான். உடனே வந்து கவுட்ட மறண்டா, இது அவனோட கண்ணுடா அந்த காக்கா கண்ணுல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு முழிக்காம, ஒரே ஒரு கெஞ்சுட்ஸு வாழ மட்டும் தான்டா இதெல்லாம் உடைக்க முடியும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை இட்டாச்சி சொல்றான், சிசி உச்சியா அல்டிமேட் மங்கைக்கு ஷரிங்கன் கெஞ்சுட்ஸு போடுறவன் ஒருத்த மட்டும் தான்டா சொல்றான். கோட்டோ அமட் சுக்காமின்னு சொல்றான். பார்த்தா தலைவன் சிசியா அதுக்கு மேல இருப்பான். அந்த கெஞ்சுட்ஸு வந்து கபுட்டோட ரீஅனிமேஷன் ஜுட்ஸு உடைச்சிட்டு என்னை திரும்பி என்ன நார்மல் நிலை கொண்டு வந்துட்டு சொல்றான். சிசி உச்சிகான்னு சொல்லிட்டு நார்ட்டோ முழிக்கான். உடனே கிளர்பி சொல்றாரு, உச்சிகளே மோஸ்ட் பவர்ஃபுல் கெஞ்சுட்ஸு யூசர் யாருன்னா சிசி த டெலிபோர்ட்டர்னு சொல்றாரு. அவரு சிசியோட விசுவல் பவர் வந்து நினைச்ச மாதிரி எல்லாம் கிடையாது, அது ஒரு அல்டிமேட் கெஞ்சுட்ஸுன்னு சொல்றான் இட்டாச்சி. அந்த கண்ணை வச்சு எவனாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், எவனாலும் நார்மல் ஆக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சிசி கண்ணை வச்சு லீஃப் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சேன்னு சொல்றான். அந்த காக்காவோட கண்ணுல நான் எல்லா கமெண்டையும் கொடுத்து வச்சிருந்தேன், சரணா வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி வச்சிருந்தேன்னு சொல்றான். ஏன்னா நாட்டை நான் ஒன்னே நம்பணும்னு சொல்றான். ஆனா அதை எனக்கே யூஸ் பண்ணி நான் இப்படி வெளியே வருவோம் நினைச்சு கூட பக்கல நாட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கண்ணை எதுக்கு நீ ஏன்ட்ட கொடுத்தன்னு சொல்லிட்டு நாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்றான். உண்மையான சினபி வந்து எப்பவுமே பெருமைக்குலாம் ஆசைப்பட மாட்டான், அவன் ஷேடோல வந்து இந்த ஊரையே காப்பாத்துவான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் தாண்டா உண்மையான நிஞ்சா, இதை வந்து எனக்கு சிசி உச்சிகா தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்றான். சிசி உச்சிகா ஒரு பேட்டில் பண்ண, அந்த பேட்டிலுக்கு அப்புறம் அந்த கண்ணை வந்து ப்ரொடெக்ட்
ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சான்னு சொல்றான். அவன் சாவையும் அவன் ஃபேக்கா நடத்தினான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த கண்ணை உயிரோட வச்சிருக்காண்டி அவனை இழந்துக்கிட்டான்னு சொல்றான். அவன் செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சந்தேகப்பட நினைச்சான், அதான் அவனோட நோக்கமா இருந்துச்சுன்னு சொல்றான். கடைசியா சிசியூஜியை பார்க்கல, டான்ஸ் அவனோட ரைட் கண்ணை வந்து திருடி இருப்பான்னு சொல்றான். ஆனா லெஃப்ட் ஐயை வந்து அவன் எனக்காண்டி வச்சிருந்தான், அந்த லீஃப் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி வச்சிருந்தான்னு சொல்றான். எனக்கு ஒன்ன பார்த்தோன்னே சிசியூஜியை ஃபீல் தான் அப்படியே வந்துச்சு. அதனாலதான் அவன் கண்ணை ஓன்டே கொடுத்தேன்னு சொல்றான் நாருட்டோ. அதனாலதான் அவன் கண்ணை ஓன்டே கொடுத்தேன்னு சொன்னான் இட்டாச்சி. ஏன்னா வெளியூர்ல இருந்து யாருனாலும் நம்ம லீஃப் வில்லேஜுக்கு அட்டாக் நடக்கலாம், அது சாஸ்கியா கூட இருக்கலாம், அக்காட்ஸ்கியா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சிசியூஜியை என்ன நம்பினா நான் உனே நம்பினா, ஏன்னா ஒருத்தனால மட்டும் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும் நான் நம்பன்னு சொல்றான். நீ மட்டும் தான் சாஸ்கிய பிரதரா பார்த்த, அதனால தான் உன்னை நம்பி இறங்கணும்னு சொல்றான். அது மாதிரி சாஸ்கியை வந்து ஒரு ஸ்டாப் பண்ண அது ஒன்னால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு, நான் இறந்ததுக்கு அப்புறம் சாஸ்கி என்னோட கண்ணை எடுத்துக்கிடுவான்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து 8 நாள் மங்கைக்கு ஷரின் கிடைக்கும் எனக்கு தெரியும் சொல்றான். அவன் மட்டும் இந்த லீஃப் வில்லேஜ் அழிக்க வந்தாலும் ஆயிருச்சுன்னா சடனா அந்த க்ரோ வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்றான். சடனா கோட்டோ அமர்சுகாமியை வந்து சாஸ்கி மேல போட்டு சாஸ்கியவே அழிச்சிருன்னு சொல்லிருக்காங்க. லீஃப் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி நான் இதை செஞ்சு வச்சுட்டேன்னு சொல்றான். சாஸ்கி ஸ்டாப் பண்ண ஏன்டா இதை முதல்ல நீ பண்ணலன்னு சொல்லிட்டு கிளர்பி கிடைக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த சமயத்துல நான் பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்றான். சிசி உச்சிய கண்ணு வந்து இவ்வளவு நாள் கழிச்சு ரீஆக்டிவேட் ஆகும் எனக்கு தெரியும், அது மாதிரி உன்னோட செல் வந்து ஹாசிராம செஞ்சு செல்லுன்னு சொல்றான். சாஸ்கி வந்து நான் வேற ஏதாச்சும் ரீசனுக்கு வந்து இந்த வில்லேஜ் வந்து அட்டாக் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா என்னோட சாவுக்காண்டி அவன் அட்டாக் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான் இட்டாச்சி. உடனே வந்து நாட்டோ சொல்றான், இட்டாச்சி நீ என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றான். இனிமேல் நீ எதுக்கு கவலைப்படாத, அந்த வில்லேஜ் கண்டி நீ எவ்வளவோ பண்ணிட்ட, இனிமேல் என்னே நம்பி விடுன்னு சொல்றான். அப்படி சொன்னோன்னு அப்படியே ஷாக் ஆகுறான் இட்டாச்சி. உன்னை அப்ப பழச யோசிச்சு பார்க்க இட்டாச்சி, நான் லீஃப் வில்லேஜையும் காப்பாத்துவேன் சாஸ்கியையும் காப்பாத்துவேன், அதுக்காண்டி எந்த எல்லைக்குனாலும் போகும்னு சொல்லிருப்பான். அதை கேட்டு இட்டாச்சி இப்பவும் சிரிக்கான். என்னோட பிரதர் வந்து ரொம்ப லக்கி, ஏன்னா ஒன்ன மாதிரி ஒருத்தனை ஃப்ரெண்டா வச்சிருக்கானு சொல்லிட்டு. சிசி கண்ணு இருந்துச்சுன்னா அந்த லக்கை எனக்கு தான் சாதகமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சடனா நாகிட்ட சாகல, அதான் ஆல்ரெடி ரீஅனிமேஷன் ஜுட்ஸுக்கான அல்மைட்டி பூஷ போட்டு அவன் உடம்பு திரும்பி நார்மல் ஆகுது. பார்த்தா ரீகன் ஆகி மாசம் வந்து நின்று இருக்கான். சடனா இட்டாச்சி எங்க போனானே தெரியல, நாகட்டும் ஆள காணும். பார்த்தா காமஃபிளேஜ் ஜுட்ஸுவை போட்டு சடனா நாட்டம் கிளர்பி அட்டாக் பண்றான், அல்மைட்டி பூஷ போடுறான். நாகட்ட கிளர்பியை பொழந்து எடுக்கலான்னு வரான், அதுக்குள்ள அவன் 8 ஃபார்முக்கு போயிட்டு தொழிலையும் தொழிக்க ஆரம்பிச்சிட்டான். சடனா லேரியட் அட்டாக் போட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டான். சடனா காகிட்டோன்னு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான் அவருக்கு. சடனா அவன் சக்கரம் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவரோட சக்கரம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு அவன் முடிய அப்படியே சிவப்பு கலர்ல மாற ஆரம்பிச்சிருச்சு. அவன் நார்மல் நிலைக்கு வாரான். ஏன்னா அவன் நிறைய சக்கரா யூஸ் பண்ண போய் தான் அவன் வந்து இந்த மாதிரி வெள்ளை கலர்ல முடி மாறி இருக்கும். அவரோட சக்கரா எடுத்த உடனே திரும்பி நார்மல் ஆகுதான் அவன். சடனா கிளர்பியை காப்பாத்தல வரான், பார்த்தா நாட்டோ யாரோ லாக் பண்ணிட்டாங்க. பார்த்தா அந்த ஓனா பின்னாடி நாட்டோ லாக் பண்ணி வச்சிருக்கு. சடனா வந்து நாகோட்ட நாட்டோவை தொழிச்சு எரிய போறான். நிங்கண்டோன்னு சொல்லிட்டு அவனோட சக்கரை அப்படியே வெளியே இழுக்கான். பார்த்தா நிங்கண்டோ ஜுட்ஸு வந்து என்ன பண்ணுனா ஒருத்தனோட சோல் அப்படியே வெளியே எடுத்துரும். இந்த மாதிரிதான் சிசுனே செஞ்சிருப்பான். அவன் என்னடா பண்றான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நாட்டோ ஷாக் ஆகுற. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம. See you, bye.